வணக்கம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊர் எல்லையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வேம்படையார் கோயில்னு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அங்கே தான் போகிறோம். நம்ம இங்கே தெரு மக்கள், ஏரியா மக்கள்லாம் சொல்லியாச்சு. அவங்க வந்து யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறையா என்னடா அது தூக்குமாட்டி தொங்குவாங்க, அது மாதிரி நிறையா அங்கே நடக்கும். ஆமாம், அது மாதிரி சொல்லுவாங்க. நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பாம்பெல்லாம் நீட்டமான பாம்பெல்லாம் கிடக்கு, பெரிய பாம்பெல்லாம் கிடக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போகக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் என்ன இருக்குது, ரத்த காட்டேரியெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி போகக்கூடாதுன்னு இருந்தாங்க. நாங்கள் நிறைய பசங்களை கூப்பிட்டோம், நம்ம ஃப்ரெண்டுங்களெல்லாம் கூப்பிட்டோம், எவனும் வரல. இப்போ மிச்சம் கிடக்கிற ஆள் மட்டும்தான் நம்ம போகிறது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் வந்து மோகன். பேர் என்ன? அபினேஷ். என் பேர் பிரவீன். பீடன்னு சொல்லுவாங்க. நமக்கு வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே அவர் தான். என் பேர் உமேஷ். டீ போடுறவர். இவர் நம்ம தெரு பசங்களுக்குலாம் டீ போட்டு கொடுக்குறாரு. என் பேர் மகேந்திரன். பாட்சான்னு சொல்லுவாங்க, செல்லம்மா அவரை பாட்சான்னு அழைப்பாங்க. சரக்கெல்லாம் வைப்பாப்புல. சரி, அங்கே போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு பேசுவோம். சாமிக்கு 2 சரக்கு வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்போம். நிறையெல்லாம் நடக்கும். நிறையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஓகே, ஒரு பாயை சொல்லு, அங்கே போய் மீட் பண்ணுவோம். பிரவீன் குமார், இது எதுக்கு இந்த கம்பு? இந்த கம்பு எதுக்கு? நிறைய வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கம்பை வச்சு வேட்டையாடிடுவீங்களா? இது போதும் நமக்கு, நம்ம தெரியாதா? நிறைய அவ்வளோ மோசமான நிறையா இருக்கும் இங்கே. நிறைய இருக்கும் இங்கே. சும்மா வரலாம். உங்களுக்கு பாதுகாப்பு யாரும் வருவா? அதான் நீங்கள் இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இருக்கீங்க நீங்களாம்? அதுக்கு தானா? சரி, வாங்க 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 வாங்க. ஐயோ, முறையான கட்டாது. நிறைய செருப்பால் அடிக்க போறியா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரெயின் ரோட்லேருந்து உள்ளே போகணும். அது எப்படி, எத்தனை, ஒரு 2 கிலோமீட்டர் வருமா? 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக வரும். ஆனால் அதுக்கப்புறம் வெளிச்சம் கிடையாது. அதுக்காக தான் அந்த பதிவு உங்களுக்கு. பையன் கம்பெல்லாம் வச்சுருக்காப்புல, நரியெல்லாம் அடிக்கிறதுக்கு. நரியெல்லாம் வருமா? கண்டிப்பாக. பிரவீன் சொல்லிட்டான். பிரவீன் சொன்னாலே அதில் கண்டிப்பாக இது இருக்கும். இன்றைக்கி அவன் தான் நிறைய வேட்டையாட போகிறான்னு நினைக்கிறேன். போயிட்டு பகலில் மட்டும்தான் போவாங்க, நைட்டில் யாரும் போக மாட்டாங்க. நாங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த கோயிலுக்கு போகிறோம். ஆமாம், போகிறோம். எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போயிட்டு அங்கே என்னன்ட்டு பார்த்து சொல்கிறோம். இவன் வேறு கையில் வேறு கட்டி தந்துருக்கான். பாருங்க எப்படி ஓட போகிறான்னு தெரியல, அவுத்துட்டு தான் ஓடுவோம் போல. கையிலெல்லாம் கிளியே ஓடுவான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒருத்தன். என்னென்னு போய் பார்த்து போங்க. வாங்க காய்ஸ், கமான். யானையெல்லாம் எடுக்குமாப்ல. நெருப்பு தான் கிடக்கு. சரி, அப்படியே போங்க உள்ள. நான் போட்டா ஃபஸ்ட்டு நீங்க போங்க. நவுரா. இங்கே பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு இடம். ஐயோ, பயமா இருக்கு. வழி இருக்கா இல்லையா? அதில் வழி இருக்கா இல்லையா? ஐயோ, இதில் வழிகள்லாம் பாம்பெல்லாம் கடுமையாக கிடக்கும். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இவ்வளோ இதாக இருக்குது, இவ்வளோ அடசலாக இருக்குது. ரொம்ப நாளாக இங்கே ஆள் நடமாட்டேன். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குதுடா. வா. வந்து இதுக்கப்புறம் வந்து சுத்தமாகவே வந்து லைட்டு வெளிச்சம் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து உள்ளே போகிறோம். நம்ம இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். உள்ளே போயிட்டு ட்ராவல் பண்ணணும். என் தண்ணி வேறு பயந்தாங்கம்ல. உள்ளே போயிட்டு பார்க்குறோம் என்னன்ட்டு. பொழைச்சிருந்தா காலைல வீடியோ உங்களுக்கு போடுறோம், இல்லைன்னா நாங்களே வீடியோவில் வந்துடுவோம். நீங்கள் பார்த்துக்கிங்க. என்ன பாசு கேட்டதால முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் எல்லாரும். எங்கே எதுக்குடா முகக்கவசம்? கொரோனா இருக்கு, வேப்படையா இருக்கு, கொரோனா இருக்கா? ஏன்டா பயம்? நைட்டு எவ்வளோ பயமாக இருக்கு அவங்களுக்கு. அப்படியே காட்டுறோம். முகக்கவசங்கள் வாங்கி வர வேண்டும் கண்டிப்பாக. எங்கே? இங்கே வேம்படையார் கோயிலுக்கா? எதுக்கு? ஏதோ ஒன்று நடந்து விட்டதுண்ணே. இங்கெல்லாம் எவனுமே வரதே இல்லை. ஊர்ல இருந்தெல்லாம் திருப்பி நம்ம தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட். சில பேர் இந்த குளத்துல குளிக்க வருவாங்க, இப்போ குளிக்க வரதில்லை. நம்ம தான் வந்துட்டு இருந்தான், அது இப்போ வரது கிடையாது. வேம்படையார் சாமிக்கு வந்து கொரோனா இருக்கா, போயிட்டு அவர் கையில சானிடைசர் போட்டு விட்டுட்டு மாஸ்கை மாட்டி விட்டு வந்துரு. அப்படியே சரி, போய் போட்டு விட்டு மாட்டி விட்டு வருமா? உள்ள வாங்க. குதிரை பொம்மை எல்லாம் இருக்கும் உள்ள. குதிரை பொம்மை எல்லாம் பார்க்கலாம் உள்ள, ஜாலியா இருக்கும். அப்பல யானை எல்லாம் சுற்றி கிடக்குறா. இங்கே வாடா. குளத்தை லைட் அடி. இது வந்து ஒரு குளம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இறங்குடா. இறங்கி காலை மட்டும் அலசு. லைட் அடி. உள்ளே போய் நின்று செல்ல கூட நான் வந்துட்ட. வேண்டாம், நான் வச்சுக்கிறேன் கையில்.
அந்த இறங்கிட்டாங்க தலைவன். காலை அழைச்சிட்டு வா. இந்த மாதிரி வந்து 7 குளம் இருக்குது இதை சுற்றிலும். ஒன்று எத்தனை குளம்டா? 7 குளம் தானடா. 7 குளம் இருக்குது சுற்றி. எங்கே பிடிச்சாலும் அடிப்பாங்க. சரி ஓகே, வா 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 வா. இப்போ இந்த குளத்துல யாரும் புழங்குறது கிடையாது, ஏன்னா எல்லாம் பயம். அப்படியா? பயம். செல்லு அபினேஷை கொடுத்துறேன். இந்தாங்க செட்டு, இந்த மொபைல் நீங்கள் பிடிச்சிங்க, நீ செத்தாலும் பரவாயில்ல. இப்போ சொல்லுங்கள் என்னன்ட்டு. இந்த குளத்துல யாரும் முன்னாடி குளிச்சிட்டு இருந்தாங்க, யாரும் குளிக்கிறதுல, ஏன்னா மகளில் வரத்துக்கெல்லாம் பயப்படுறாங்க. சரி அப்போ போய் குளி. போய் குளி போ, யாரும் குளிக்கிறது இல்லை, போய் குளி. தூக்கிடா அவளை, ஒரு உதய ஒன்று போட்டு விட்டேன். பெரிய இவர் ஒற்றை கேட்டுச்சா? இந்த குளத்துல குளிக்கிறது இல்லை, இது பண்ணுறது இல்லைன்னு. வாடா போடா போடா. நீ சரக்கு அடிச்சிருக்கீங்க, தெளிய வச்சு தெளிஞ்சிட்டே இருக்கேன். அடிச்ச கட்டிங்க அடிச்ச கட்டிங்க இருக்காங்க. போ 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 போ. நல்ல வேலை, நான் கொஞ்சம் ஸ்டெடியா இருந்தனால இது பண்ணிட்டேன். எது பண்ணிட்டேன்? ஸ்டடி பண்ணிட்டேன். ஒத்த காலத்து ஸ்டடி பண்ணிட்டேன். நல்ல வேகம் வச்சுதாலும் நடுக்குளத்தில் போய் விழுந்துருப்பலி திரும்பி அறியாதா? போ. பயங்கரமான வேற லெவலில் இருக்குது. பிரவீன் தான் நம்ம டீமோட ஹெட்டு, ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காப்புல. மொதல் எடுத்தோன்னே இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி வருவாப்புல ஃபோட்டோவில். காட்டில் வாழ்ந்த மம்முட்டியாக கூட இந்த அன்னாரின் இறுதி ஊர்வலம் நாளை மாலை 6 மணி அளவில் அப்படின்னு வரும். அதில் லித்தோ போஸ்ட் இது அடிக்க விட்டுறது எங்களுக்கு காசு இல்லை. ஆமாம், லித்தோ போஸ்ட் வேறு அடிக்க முடியாது கொரோனா டயத்தில். நம்ம கடை திறக்க மாட்டேன்றாங்க, மாலை வாங்குறோம், பூ கடை திறக்கிறது. டே பயமாக இருக்குடா, ஏன்டா நீ வேறு இருக்கிறது ஒரு சுடுகாடு, 5 பேர் எப்படி நினைச்சுவாங்க? என்னடா இல்லை, இருக்கிறது ஒரு சுடுகாடு, 5 பேர் எப்படி விடுதலை அடிப்பாங்க? அப்படிங்க. ஏன் 5 பேர் அடிக்கிறாங்க? 4 பேர் தானே. ஏன் 4 ஆயிடுவேன்? என்னன்னா நீ கையில் இட்டு வந்தால் உன்னால எப்படி ஓட முடியும்? நீ கையிலே அவுத்தினாலே பேய் வராதுடா. அபினேஷ் உன்னை பேய் துரத்திட்டு விடியாரும், டக்குன்னு கையிலே ஊத்து போட்டின்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் அந்த பேய். திரும்பி அது இந்த ஊர் பக்கமே இங்கேயே இருக்கிறது. நாளைக்கு நடந்தே போயிடும் அது வெளியூருக்கு. இது வழி கரெக்டான வழியாடாது. அது பாம்பெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய பாம்பா கிடக்குண்டாங்க. அந்த அங்கெல்லாம் பெரிய பெரிய பாம்பு கிடக்குண்டா. இவன் உயரத்துக்கு அந்த பாம்பு குட்டியே இருக்குண்டா. என்னடா இவ்வளவு பூச்சி நிக்குது? கழுத்துல எல்லாம் வந்து பூருதுடா பூச்சி. என்னது? நெட்டு வாக்கிலியா? நல்ல பாம்பு இருக்கும். பிரவீன் நேரா தான் பிரவீன். சும்மா வாய்க்கால தண்ணி கிடக்கும் பாரு. தண்ணி இல்லையா? பயங்கரமான ஏரியாடா. கண்ணு கிழிச்சிரும் இருக்கு, பார்த்து போங்க. முள்ளு இல்லைன்னா சொல்லுங்கடா. நான் மட்டும் மஞ்சள் சொக்காவை பார்த்துட்டு வந்துருக்கேன். பார்த்தா டிஷர்ட் முறையா இருக்கு. என்ன என்னது? அநியாயம் பண்றீங்கடாண்ணா. வேற லெவல்ரா. இல்ல இரு காட்டாமணிலாம் காலில் மாட்டுதுட்டாடே. இருங்கடா, யானையெல்லாம் சுற்றி கிடக்குறா மாப்பிள்ள. வந்தாச்சு. கோயில் வந்து எங்க இருக்கு? அரைஞ்சே போடுவோம், அது இல்ல, உள்ள போகணும் நேரா. இதான கோயில். உன்னை நம்பி எதுக்கு கம்பி சொல்லி கொடுத்துட்டு போட முன்னாடி. வாடா பயப்படாதீங்கடா, சாமி தாண்டா. ஓடாதீங்க தயவு செஞ்சு. நரியெல்லாம் வந்தா பேசிக்கலாம், ஓடாதீங்க. நம்ம ஃப்ரெண்டு தான். இந்த வயல் சூப்பரா இருக்குல்லடா. இதுல கிரிக்கெட் விளாட்லாம்டா பிச்சு போட்டு. இங்கேருந்து எல்லாம் மேட்ச் வரதுக்குள்ளே இங்கே பாரு,
இப்போ நம்ம நேராக போய் லெஃப்ட் எடுத்து போனோம்னா உள்ளே போயிடலாம் டேரெக்டாக. இது வழியாக போனோம்னா கொஞ்சம் ரேர் தான். நம்ம வந்து இதில் போனோம்னு வச்சுக்கோங்க, ரேர் இல்லை, கண்டிப்பாக டெத்து. என்ன சொல்கிற? வந்து இதில் வந்து பெரிய பெரிய பாம்புகள்லாம் இருக்குது. சரி, இப்போ நம்ம அதுக்கு தானே வந்தோம், போவோம் உள்ளே போகிறது வந்து நம்மளால போக முடியாது. அரசல் தான் ஏகி வைக்கால கூட போக முடியாது. நம்ம வந்து இப்போ போகிற விட்டே கொஞ்சம் இதெல்லாம் நஷ்டமான தான். நெக்ஸ்ட் வரலாம், நிறைய வரலாம், அது தெரிஞ்சுங்க. முன்னாடி போகிறவங்க க்ளோஸு, முன்னாடி கோயிலை பார்த்துட்டேன். எங்கே வந்தியா? தாத்தா வந்து அப்புறம் போகும்போது எனக்கு கொஞ்சம் அல்லா இருக்குது. யாராவது முன்னாடி போங்க. பயம் இருக்கணும் வாழ்க்கையில், ஆனால் வாழ்க்கையே பயமாக இருக்கக்கூடாது. இங்கே போகலாம் இல்லை, இது என்ன சும்மா இருடா, ஏன்டா பயமுறுத்துற? யானை என்ன செய்து கிடக்குறா? தம்பி, கோயில் இது கிடையாதுடா தம்பி. இதானே கோயில். வில்வ மரம் இருக்கும் பாருங்கண்ணா. தாண்டி கோயில் தெரியுமா? சரி, உங்கள் ஒப்பம் தான் நிற்பான். போ, சாமி கும்பிட்டு வரும். சாமி கும்பிடுவாங்க. துண்ணூர்லாம் எதுவும் இருக்குமா இருக்காதா பாஜா? பூஜை பண்ணா தானே இருக்கும். பூஜை பண்றது இல்லை போல சாமிக்கு. சரி, சாமியை 2 வருஷம் ஆகுது நடந்து நம்ம கஜா புயல் நடந்து நிறைய விஷயங்கள்னால அதை இது பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. நடக்கிறது இல்லை. என்ன முள்ளு கிடக்கா? இது என்னது? சிவனா? வெள்ளடியான்னு பாருங்க. யாரும் சொல்லுவாங்க. அது வந்து இங்க இருக்க வேண்டியது யாரோ தூக்கி இங்க வச்சிருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம் யாரோ பண்றாங்க, ஆனால் யாரும் தெரியல. சரி போங்க, ரொம்ப அறுக்காத பாச்சா நீ போ. தயவு செஞ்சு இதான் வேம்படையாருன்னு சொல்லுவாங்களே. இது வந்து அந்த கிணறு தானே? இது உள்ள இதை எட்டி பார்க்க கூடாதும்பாங்களே. அது வேற வழி இல்லாம வந்தாச்சு சாமியை பார்க்க வந்தாச்சு. வேற லெவல். துண்ணூர்ல ஏதாச்சும் இருக்குமே? துண்ணூறு இருக்கு, காசு இருக்கு. பேப்பர் ஒன்று இருக்கு பாரு, ஏதோ எடு. என்னன்னு பாரு. துண்ணூறுலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஓடு, நான் தான் சொன்னல ஆசீர்வாதம் கிடைக்குண்டான்ட்டு. தொட்டு கும்பிட்டு வேற துண்ணூறுலாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அபினேஷ், எனக்கு பூச்சி விட்றா. நிறைய எடுத்து பூசி விட்றா, பயமா இருக்கு. நீங்க எனக்கும் பூசி விட்டீங்கன்னா தேவையில்ல. இவனுக்கு பூசி விடு. எனக்கும் பூசி விடுங்க எல்லாரும் வேண்டிங்க. ஐயாவே எனக்கு அவனுக்கு பூசி விடு. நம்ம இந்த சாமியை பார்க்க தான் வந்தோம். கும்பிட்டுங்க எல்லாரும். சாமி கும்பிட்றீங்களாடா? கும்பிட்டுங்கடா. சாமி பத்திரமா எங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடு. ஐயா இருக்காரு. இங்கே தானடா நிறைய குதிரை பொம்மை எல்லாம் இருக்கும். எடுத்துட்டாங்க. 2 வருஷம் வைக்கல. என்னடா போங்கடா. 2 வருஷம் வைக்காம விட்டுட்டாங்க. அது இல்லாம அந்த இது வேற கஜா புயல் வந்து தானே சொல்லுங்க. அடுத்து முனியை பார்க்க போவோம். முனியா? ஆமா, தண்ணி தான் இருக்கு. வா, செத்துறாது. என்னடா செருப்பு போட்டு வந்திருக்கு உருகுறோம். என்ன பிரவீன் பயப்பட மாட்டான்டா எதுக்கும். மரியாதை கிடையாது. உங்க பெரியப்பால இது வேம்படையாரு மரியாதை கொடுக்கறதுக்கு. குதிரை பொம்மை இங்கே தான் இருந்துச்சா? இப்போ சாமியை நவுத்தி வச்சிருக்காங்களா? இல்லை என்ன கதை? சாமி எல்லாம் கரெக்டு தானே. குதிரை இல்லை, கஜா புயல். ஓ, கரெக்ட். திருவிழாக்கள்லாம் இல்லாதனால அது இல்லாமல் இந்த பனைமரம் தான் 140 அடி. என்னது இந்த மரம்? 140 அடி. இந்த கஜா புயலில் வந்து அந்த இது சாஞ்சதுனால அதில் இல்லை. இந்த பனைமரம் தான் நம்ம தெருவுக்கு எடுத்துக்காட்டே. ஆமாம், வேம்படையார் இருக்காரு இந்த இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்காட்டு. ஒரு நிமிஷம். உண்மையாவா? உண்மையதான். நம்ம மேம்பாண்ட திரௌபதி அம்மன் ஆலயத்துல நின்று பார்த்தா பனைமரம் என்ட்ரன்ஸ் தெரியும். அவங்க நீங்கள் நம்ம ஏரியா முக்குட்டு சாலையில் நின்று பார்த்தாலும் இந்த பனைமரம் தனியாக தெரியும். உண்மையிலே இந்த பனைமரம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும். 140. இதை வச்சு பேசணும். அதாவது 140 அடி பனைமரம். எப்படி சொல்லுங்க? நம்ம திரௌபதி அம்மன் ஆலயத்திட்டு நின்று பார்த்தா அந்த பனைமரம் இந்த கோயிலுக்கு எடுத்துக்காட்டு. இந்த இடத்துல தான் அந்த கோயில் தெரியும். ஆமா, 2 கிலோமீட்டர் தூரம். ஆமா, அந்த பனைமரம் கரெக்டா அவ்வளவு உச்சில இருக்கு இந்த மரம். ஆமா, இந்த மரம் பனைமரம். ஆமா, நல்லா வாழைப்பழம் மாதிரி நல்லா நல்லா 140 அடி இல்ல. இந்த இல்ல, இதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு வந்து அந்த வரலாறு மூடப்பட்ட ஒரு காலத்துல வேம்படையார் இந்த பக்கம் நடந்து வந்த இந்த மரத்துல ஒரு இது புண்ணியம்னா நம்ம
நொங்கே காய்க்காது இந்த மரத்துல. ஆம்பளை மரம் எல்லா மரத்துலயும் நீங்க எல்லா பனை மரத்துலயும் நொங்கு காய்ச்சி பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு மரத்துல மட்டும் நொங்கு காய்க்காது. ஆனா அது மேல உள்ள கொண்டை உளுந்துட்டு கீழே கஜா புயல்ல அது எப்படி அப்புறம் நொங்கு காய்க்கும்? ஆனா இங்க இருக்கிற ஒரு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க, ஒரு காலத்துல வேம்படியார் இந்த சைடு நடந்து வந்தப்ப அவர் இது பனம்பழம் சுட்டு தின்னாராம். அந்த கொட்டையை போட்டு போயிட்டாரு இங்க. அதனால முளைச்ச இது ஒரு காலத்துல பொருளையா கலப்பாங்க. அந்த மரம் தான் 140 அடி வளர்ந்து நிக்குது. அதெல்லாம் பேசாதீங்க தம்பி, இந்த தம்பி அதெல்லாம் பேச கூடாது. தேவையில்லாம பேச கூடாது. ரத்தவாதி எடுத்து கண்டிப்பா கிடப்பாங்க. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் விட்றாங்க பாருங்க. சரி உள்ள போய் ஏன் பெரிய இது வரை பத்தில போக மாட்டேன் உள்ள ஒரு இது பனைமரம் இருந்துச்சா? கோவாலு ஒரு 6 மாசம் வேலை பார்த்தாலும் இது என்னது? இது ஒரு கோவில். இது முன்னாடியா என்ன கோயில்? முன்னாடியான்னு ஒரு சாமி. இது வந்து முன்னாடி இருக்கு. ஆமா, அதனால முன்னாடியா போடா. யாரா பூஜை நடக்கும். பிள்ளடி இருந்தா அது பிள்ளடியாளா? ஐயா இந்த வரேன். இந்த பிரவீன் இந்த வாரம் உங்கள்கிட்ட தான் முக்கியமானது கேட்கணும். 1987 எங்க தாத்தா வந்து தனியா நின்று கட்டின கோயில். எத்தனை வருஷத்துல? 1987 எங்க தாத்தா கட்டின கோயில். இது வெள்ளக்காரன் இருந்தப்ப கட்டின கோயில். இன்ன வரைக்கும் கஜா புயல்ல பனைமரம் சாயலாம், எது வேணா சாயலாம். ஆனா எங்க தாத்தா கட்டின கோயில் சாயல. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க தாத்தா வந்து ரிசர்வ் வீட்டுக்கு வந்து தண்ணி டேங்க் கட்ட சொன்னாங்க. ஒரு செப்டி டேங்க் கட்டி வச்சிருந்தாரு. அது உள்ளார இறங்கி தள்ளியே பிடிக்க 12 அடிக்கு குழி நோண்டி வச்சிருந்தா உங்க தாத்தா. அந்த காலத்துல டெக்னாலஜி இல்ல, நல்லா அவர் இந்த கோயில கட்டினாரு. அது மாதிரி கோயில் கட்ட சொல்லி இருக்கு. அப்ப உங்க தாத்தா டெக்னாலஜி இருக்கு. என்ன டெக்னாலஜி இருக்கு? மணிக்குண்டு இருக்கு. அந்த காலத்தால வேணா எங்க தாத்தா பேர் மாரிமுத்து எழுதிருக்கும் பாருங்க. ஆமா, அங்க காட்டுங்க. அது வந்து தேடணும். ஏன்னா வந்து மலை எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஆமா கிழிச்சிட்டு பாருங்க. ஒரு செங்கல் கூட பேராத கோயில் இது. காசு இருக்கான்னு பாருங்க. சாமி கிடையாது. இந்த பாதம் மட்டும் 2 தெரியும். 2 பாதம் மட்டும் தெரியும். அந்த பாதத்தை வச்சு தெரியுங்க. தாத்தா கால் தான் அது. இங்க பாருங்க, 2 பாதம் மட்டும் தெரியும். வேற எதுவும் தெரியும்? ராமர் பாத கால். 2 பாதம் மட்டும் தெரியும். நல்லா அதை ஜூம் பண்ணி காட்டுங்க ப்ரோ. பாருங்க ப்ரோ, பாதம் மட்டும் தெரியும் ப்ரோ. இதுதான் சாமி பாத்துங்க. இங்க வந்து சரக்கு வச்சிருப்பாங்க ப்ரோ. யாரும் எடுத்து குடிச்சிருவாங்க ப்ரோ. சரக்கு வைப்பாங்க சாமிக்குன்னு. சரக்கு வைப்பாங்க 2. தயவு செஞ்சு அறுக்காதீங்க போட்டுருங்க. ஓகே டியூட். நீ எட்டு அடிக்கலாம்னு கேட்கீங்க. எங்க தாத்தா கட்டின பாச்சா இந்த மரத்தை காட்டுங்க. 140 அடியா? 140 அடி. இந்த மரம் தான், இந்த பனை மரம் தான் 140 அடி. பாருங்க, இந்த பனை மரம் துணி கட்டி இருக்கு பாருங்க. எங்க தாத்தாவோட வரலாறு. எங்க தாத்தா வச்ச மரம் தான் இந்த பனை மரத்தோட வரலாறு. இந்த பனைமரத்தோட வரலாறு வரைக்கப்பட்டிருக்கிறது. 140 அடி அந்த பனைமரம். ஆமா, 140 அடி. அதெல்லாம் பண்ணாத பிரவீன். இல்ல எங்க தாத்தா வச்ச பனைமரம். கையில காசு இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்பதான் நீ சொன்ன வேம்படையார் வந்து மணமலம் சுட்டு போட்டு தின்னுட்டு போனாரு. அதுல வந்து முளைச்சதுன்னு இப்பதான் நீ சொல்ற மறுபடியும் யாரு? எங்க தாத்தா. பனைமரத்துக்கு எதுக்குடா தண்ணி? இங்க ஒரு செங்கல் ஒண்ணு இருக்கும். சாமியை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த செங்கல்ல காணும். அந்த செங்கல் வந்து எங்க தாத்தா எடுத்து அதுல கோயில் கட்டிட்டாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் உங்க தாத்தா தானடா? தாத்தாவா மெயின் காரணமே இல்ல. எதுல கோயில் கட்டினது? இங்க வா. கோயிலே இங்க இல்ல. முதல்ல எங்க உங்க தாத்தா கோயில் கட்டின? அந்த காலத்துல சின்ன கோயில்லாம் வழிபட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியாது? ஓகேலியா. கீழே கிடக்குற பனைமரத்தை பாத்துங்க. அதாவது மேல ஒரு பனைமரம் காமிச்சேன்னா நவுரா பிரவீன். அதோட பாதி தான் இந்த பனைமரம். இது பாருங்க, இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க. எப்பா இதுலயும் மேல உள்ள கொண்டையை காணும். இன்னும் இதுக்கப்புறமும் இருந்திருக்கு போல இருக்கு இந்த பனைமரம். ஆனா உண்மையிலே இந்த பனைமரம் ரொம்ப பெரிய பனைமரம் தான்டா அது. ஆனா வேம்படையாருக்கு ஒரு அடையாளமா இருந்திருக்கு. இப்ப அடையாளமே இல்லாம போயிட்டு இந்த கோயிலோட உச்சத்தின் நிலையை கொண்டை. லண்டனுக்கு எப்படி ஈஃபில் டவர் ரொம்ப ஒரு முக்கியமானது. துபாய்க்கு எப்படி அது என்னது ஒரு இன்னொரு டவர் இருக்கு. என்ன டவர்? எவரெஸ்டா? யாராவா? அதே மாதிரி முக்கியமா அதே மாதிரி வேம்படையார் கோயிலுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? இந்த பனைமரம். என்ன மரம்? ஆண்மரம். ஓகேலி. இந்த பனைமரத்தை இந்த பனைமரத்துல தான் உங்களுக்கு அந்த இது வந்தது, டைலாக்கே வந்தது. பனைமரத்துல வவ்வாலா வேம்படையாருக்கே செவ்வாலா அப்படின்னு. அது இதுல வந்ததுதான் டைலாக் வந்ததுதான். இந்த பனைமரத்தை வச்சு வந்ததுதான் அந்த இது. அதாவது 1987 வச்ச பனைமரம் இது. தாத்தா வச்சது. இங்க 12 மணிக்கு மேல நிக்க கூடாது. வாங்க போ. மணி எத்தனை தெரியுமா? 1:30.
போ 12 மணிக்கு மேலே நிற்கணும். 12 மணிக்கு மேலே நிற்க கூடாது. 1:30க்கு மேலே நிற்கலாம்ல. என்ன தலைவா என்ன சொன்னீங்க? கமெண்ட்லாம் பயங்கரமாக போடுறாப்புல உமேஷ். தலைவா என்ன சொன்னீங்க? பொண்டாட்டியை பகலில் பார்க்கறது நைட்டு பார்க்கறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நைட்டு பார்க்கறது பகலில் எல்லாம் ஃபஸ்ட்டில் சொல்லுங்க. பொண்டாட்டியை பகலில் பார்க்கறது நைட்டு பார்க்கறது எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓ அது வீடியோ வந்து யூடியூப்ல வராது. நீங்கள் மனசு வச்சிங்க ஏன் சொன்னதுனால நைட் நீ போக மாட்டியா இல்லை இருக்க போறியா? உன் கெட்டப் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன். இங்கே திரும்ப லைட்டாக உன் மூஞ்சி அடிச்சுக்க. இங்கே அடிக்காத, அடிச்சுக்க. உண்மையிலே சொல்கிறேன், உன் கெட்டப்பு நம்ம தெருல அடுத்த வெட்டியானுக்கான கரெக்டான கெட்டப்பு நீ தான். அழகா அந்த கையில் குச்சி யாரும் இல்லாத எனக்கு மாப்பிள்ள. இதில் போடா. இங்கே ஒரு கார் இதில் வாங்க போ திருப்பி இருக்குன்னு லைட்டு குங்குமம் இந்த இடத்த சுத்தம் பண்ணி யானை எல்லாம் ஓடுறீங்க. பயமா இருக்குடாலே. அதை செருப்பு ஓட்டு ஓடியாது. எங்க கொப்பலா டீ கடை வச்சிருக்கா? டீ குடிக்க உங்க அப்பனுக்கு தான் தெரியுமே, படுத்துருந்தானே. வெளில போறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேனே அவர்கிட்ட. போய் பார்த்து போங்கடா. பார்த்து உண்மையிலே இங்கெல்லாம் வந்து எல்லாம் பயங்கர பயமா இருக்கு. சரி மாநிலமே வேறங்கிறான். பாகிஸ்தான் மாநிலமா? தனிச்சு நின்ன தொகுதி. காரைக்குடி எந்த மாநிலம்? குஜராத் மாநிலம் என்று கூறுகிறார்கள். காரைக்குடி வந்து குஜராத் மாநிலமா? நல்லா தெரியுமா உனக்கு? தெரியும் எனக்கு கண்டிப்பா. நான் ரஸ் வாங்க போயிருக்கேன். இப்போ சொன்னாங்க எல்லாருமே ரஸ் வாங்க போயிருக்காங்க காரைக்குடிக்கு. ஒரு ட்ரின்னு வாங்கிட்டு வந்தேன் போய். சரி ட்ரின்னு அங்கே நாதஸ்வரம் சீரியல் எடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ஊதிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் நாதஸ்வரத்தை வச்சு. அப்படியா? நல்லா இருக்கும் சீரியல் சாமியா. பாஜா நீங்கள் இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவனை பார்த்தா நம்ம பொன்னையனுக்கு அடுத்தது இவன் தான் கரெக்டான வேலை பார்ப்பான்னு நினைக்கிறேன். பொன்னையன் இப்போ இல்லை, அதனால இவனை கரெக்டாக போட்டால் அங்கே இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த டெத்து உனக்கு தான். அடுத்த டெத்து கன்ஃபார்ம் எனக்கு. அவனுக்கு வா, அடுத்த டெத்து நீ தான். உனக்கு நான் தான் வெட்டியான், கவலைப்படாத தலைவா. அவனுக்கு மட்டும் நீங்கள் வெட்டியான் கிடையாது, எல்லாருக்குமே. லைட்டு இதில் அடிக்காதீங்க தலைவாக்கிற. லைட்டை மறுபடியும் அடிச்சுக்கிட்டு சும்மா. அடுத்த வெட்டி அவனுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தான். இங்கே நிற்கிற 5 பேருக்குமே. இப்பெல்லாம் அப்படியே பேசிட்டீங்கன்னா எப்போ நிறைய வேணாலும் வரலாம். நிறைய வருது, ஒரு நிறைய விட பார்க்கலாம். இவர் தான் அந்த பாட்சா பார்த்துங்க. இவர் வந்து சிலம்பம் பயங்கரமாக சுற்றுவாப்பில். அந்த பின்னாடி ஒரு பைத்தியம் சுற்றிட்டு இருக்கல, அந்த மாதிரி இல்லை. இவர் கொஞ்சம் நல்லா சுற்றுவாப்பில். தலைவா, நான் ஒரு டயத்தில் நல்லா பயங்கரமாக சிலமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். பட்டு இப்போது கொஞ்சம் முடியறதில்ல. கொஞ்சம் ட்ரிங்க்ஸுங்கெலாம் கொஞ்சம் ஓவராக போய் ரொம்ப அடிக்ட் ஆகி கொஞ்சம். ஜோதிஷ் குளிர்மானம் தான் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ்? யா ஆமாம், அதான் ஜோதிஷ் தான். நீ போங்க, நீங்கள் ஒரு சுற்றி காமிங்க அந்த கம்பில். அந்த கம்பை ப்ரோ பைத்தியம் ப்ரோ அதை கொடுங்க. என்ன எது கேட்டாலும் விளாத தலைவா. வெளிச்சத்துக்கு வாங்க, இங்கே இருட்டில் இருந்து சுத்த வரீங்க. மரியாதை இருக்கு, இங்கே வாங்க. நீ சுத்த தலைவா, கிட்டவா தலைவா. கொஞ்சம் செல்லு இல்லை அடிச்சு விட மாட்டீல? அடி விடுவோமா? கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணு. கேலி வேற லெவலாச்சு. தலை வேற லெவலில் சுற்றிட்டு இருக்காப்புல. மயக்க அடிச்சு விழுவா பாருங்க பொறுத்த. பைத்தியா இரு.
வாச்சா வேற லெவலில் சுற்றிட்டு இருக்கா சிலப்பா. இதில் கல்லை கொண்டு அடித்தாலும் எடுத்து பறக்க விட்டுருவாங்க. கவையில விடு கீழே விட்டு கவையிலையா? வரட்டும். வாச்சா கம்பு சுற்றும் போது உள்ளே போட்ட பொருள் எல்லாம் வெளில போயிருமா? போதுமா பாஜா? என்ன பாச்சா முடிக்கும் போயாவது சும்மா விளையாண்டுட்டு இருக்கோம். இல்ல பெரிய ஒரு மரியாதை கேட்குறாரு. எதுக்கு வந்தீங்க? என்ன சொன்னீங்க? இல்லை ப்ரோ அவன்கிட்ட சும்மா கலாச்சாரம் ப்ரோ. அவரு நீ விளக்கமா வச்சுட்டு சுத்துவ மணித்தனா 1:57 கரெக்டாக. மணி வந்து 1:57 ஆகுது. போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு டீயை குடிச்சிட்டு போய் தூங்க போகிறோம் எல்லாரும். எப்படி இருந்ததுன்னு கேட்டுங்க பசங்கள்ட்டலாம். என்னடா எப்படிடா இருந்தது? ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பயம். அடுத்தலாம் தயவு செஞ்சு கூப்பிட்றாதீங்க. ஓகே. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என் வாழ்வே இதோட முடிஞ்சிருமோன்னு இங்கே பயங்களோட நான் போனேன். பட் ஏதோ வந்துட்டேன். தெய்வ செய்யமாக வந்துட்டேன். இன்னும் செட்டாக வந்தால் கூட இந்த பயணத்துக்கு வரமாட்டேன். என்னோட இனிமேல் நீ வரமாட்டேன். அதானே நைட் டயத்தில். என்னடா உமேஷ் என்னடா? அங்கே போனோன்னு ஒரு மயில் பறந்தோடனே கொஞ்சம் ஜெர்க்காயிட்டு. அதோட திரும்பிடலான்னு கேட்காம இவங்க தான் காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு சுட்ட விட்டு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இவர் என்னமோ இதாட்டா போயிட்டு வந்தார். நான் இனிமேல் வரமாட்டேன் அந்த பக்கம். நாங்கள் பார்க்காத இடமா? நாங்கள் பார்க்காத ஏரியாவா? எல்லாம் கோயில் கட்டினது யாரு? எங்கள் தாத்தா தான் கோயில் கட்டினது. எத்தனை ஒரு தடவை போயிருக்கேன். எனக்கெல்லாம் பயமே கிடையாது. நமக்கு என்ன பயம்? டீ போட்டு தரேன்னா இப்போ அவனை அடிப்பேன். அதான் எனக்கு பிரச்சனை. இப்போ எனக்கு இதான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் தான். இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு வரதான் ஃபஸ்ட் டைம். இப்போ இருந்து காட்டிலே வாழ்ந்தவங்க, வேட்டைக்கெல்லாம் போகிறவங்க. கிட்டேவா என்ன கதையெல்லாம் பாருங்க. மனுஷன் கம்பி கட்டுற ஒரு டீயை ஒன்று குடிப்போம். நம்ம டீயை குடிச்சிட்டு கரெக்டாக அதோட முடிச்சுப்போம். நம்ம விலாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ரொட்டி எடுத்ததுக்கு பிண்டா முனைங்கிறான். என்ன பண்றேன்? ரொட்டி விடிய டீ போட்டு கொடுத்துடலாம். விடியா முக்கால்வாசி வேலை என்னது? எனக்கு வாழ்க்கையில நான் மிஸ் பண்ணாத ஒரே இது வந்து இரவுல டீ குடிக்கிறது மட்டும்தான் என் வாழ்க்கையில. அடிச்சு ஊற்றி டீ சூப்பராக இருக்குது. வேற லெவல். தண்ணி மாதிரி இருக்கு. லவங்கம் போட்டியா? அதெல்லாம் எதுவும் போடலை. போடுறேன்னா நீ போடலாம்ல. உப்பு இருக்கா? நான் எடுத்து இஞ்சி நறுக்கி இருந்தேனே. இந்த பையில பத்தியா கேட்குறேன். இதுல உப்பு இருக்கா? ஜீனி இருக்கா? டீ தூள் இருக்கா? உங்க டீல உப்பு இருக்கா? இல்ல தண்ணி தான் இருக்கு. தெரியுதா கேட்டேன். பாலா இருந்தா பொங்கும். பச்சை தண்ணி எப்படி பொங்கும்? அரசம்பதம் திக்கா தான் போட்டேன். அது கொதிக்கணும். இன்னும் பறக்கடிக்கிறாங்க. லவங்கம் போட்டுருக்கலாம்ல. லவங்கம், பட்டை, இஞ்சி 3 வகை இது இருக்குமா? அதுல சளிகிளி எதுவும் வராது. துப்பறிவாளர்கள். துப்பறிவாளர் படம் பார்த்தியாரே? திரைட்டு துப்புரவாளராடா? செவிலியர்கள் துப்பிரிவார்கள். நீ பேசுறது நாங்க தான் துப்ப போறோம். எல்லாரும் கையில டாட்டா யாரு பேரா? அவங்க அப்பா பேரா? ரால்குட்டா? என்னது ரால்குட்டா? ரங்கநாதன் எழுதிருக்கியா? இல்லடா வேளாண் கம்பெனி. அபினேஷ் உமேஷ் இருப்பான். ஒன்று போட்டுருப்பான். அபினேஷ் உமேஷ் ஆமா. ஒரு காலத்தை லவ் பண்ணப்ப அபினேஷ் உமேஷ் கை காட்டு. என்ன ஏவுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் கூட சேர்த்து நீங்க வந்து இந்த நவரா அந்த பையனை மலைவாழ குரூப்ல நீங்க பார்க்கலாம். அந்த பையனை அங்கதான் ஒரு ஏதோ பொண்ணு எடுக்க போறாரு. சாரி கோத்தகிரியில பொண்ணு எடுக்க போறாரு. தையலம், கோத்தகிரி தையலம். உனக்கு அப்ப பீடி கட்டு வியாபாரத்துக்கு கொடுத்தலாமா? ஒரு பொண்ணை செலவு பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து செலவு பண்ணிட்டு இருக்கியா? ஒன் சைடு தானே? ஒன் சைடு. கொஞ்ச நாள் 2 சைடு மாட்டுனுச்சுன்னா அது ஏதோ அதிர்ஷ்டம். வேணா மூஞ்ச கிட்ட பாத்தீங்க. லீக்கரக்காரன் மாதிரி இருக்கீங்க. வேணா அதெல்லாம். லீக்கரக்காரன் யார்? அவனா? நீ என்ன சொல்லி லீக்கரக்காரன் அசிங்கப்படுத்தாத. ஈரம் வாரது பிடுவேன். மொட்டை ராஜேந்திரன் குட்டி மாதிரி இருப்பான் ஆளு. திரும்படா. ஹாய். அது மாதிரி பேசு. ஆரியும் சொல்லு. மொட்டை ராஜேந்திரன் மாதிரி பேசு. தம்பி நம்ம வெம்பளையார் உள்ள போடியே கிடையாது. டீயை கொடுத்து அனுப்பி வரீங்க. அவர் கட்டிங்கன்னா கட்டாரு தம்பி. என்ன தம்பி மொட்டாதிர மாதிரி இல்ல. இது மொட்டராஜர் மாதிரி இல்ல. என்ன ஏன் நீ கணங்க மாதிரி பேசுற?
போதா புல்